இப்போ நாங்கள் வரக்கூடிய விஷயம் என்ன? என்ன விஷயம்? இஸ்லாமிய நவீனவாதிகளின் விதிமீறல்கள். இப்போ இஸ்லாமிய நவீனவாதிகள் யாருன்னு சொல்லணுமா இல்லையா? யாரு யாரு நவீனவாதிகள் ஒரு கூட்டமி, இஸ்லாமிய நவீனவாதிகள் ஒரு கூட்டமி, ரெண்டு கூட்டமிக்கிறேன்னு சொன்னவா இல்லையா? என்னப்பா எல்லாம் சைலண்ட் ஆகிறீங்க? எங்க போத்தரும் எல்லாம் தூங்கிக்கிறாங்க போல காலையில். நவீனவாதிகள் ரெண்டு வகைன்னு சொன்னோம், அப்படித்தானே? ஒரு கூட்டம் இது குர்ஆன் சுன்னாவை ஏற்றுக்கொள்ளாத நவீனவாதிகள், இஸ்லாமிய பேரில் இருந்தாலும் அவர்கள் முஸ்லிம்களாக வாழ்ந்த முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொண்டாலும் இந்த குர்ஆன் ஹதீஸை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் அவருடைய ஆய்வுகளில் நூட்களில் குர்ஆன் ஹதீஸை பயன்படுத்துவார்கள். எதற்காக? மக்களை ஏமாற்றுவதற்காக. எதற்காக வேண்டி? மக்களை ஏமாற்றுவதற்காக. அப்படியானவர்கள் நாம் என்ன சொன்னோம்? அப்படியானவர்கள் அரபுலகில் மிக பெரும் தாக்கம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அரபுலகில் மிக பெரும் தாக்கம் செலுத்த ஊடகங்கள் வாயிலாக, பல எழுத்துக்கள், பத்திரிகைகள், சஞ்சிகைகள் வாயிலாக அவர்கள் மிக பெரும் தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு சக்தியாக இருக்குது. அதுக்கு எதிராக அறிஞர்கள் நிறைய மறுப்புகளை வழங்கி இருக்கிறார்கள். அதுக்கு நாங்கள் என்ன அரபுல சொன்னோம்? ஹதாசியூன்கள். என்ன? அல் ஹதாசியூன். அல் ஹதாசியூன் அது கொள்கை வந்து அல் ஹதாசா. அல் ஹதாசா அது நவீனத்துவம். அதாவது தமிழில் சொன்னால் நவீனத்துவம், நவீனத்துவவாதிகள். அப்படித்தான் நவீனத்துவம் பின் நவீனத்துவம் இதெல்லாம் அமைகிறது இல்லையா? அதில் ஒன்று தான் இது. பின் நவீனத்துக்கு முந்தினது நவீனத்துவம். ரைட். அடுத்தது என்ன? இஸ்லாமிய நவீனவாதிகள். என்ன? அவர்களை அரபுலகத்தில் வந்து பல பேர்களில் அழைக்கப்படும். அதில் ஒன்று தான் அவர்களுக்கு சொல்லப்படும் அல் மதுரசத்துல் மன்ஹஜுல் மதுரசத்துல் அக்லியா. அல் மதுரசத்துல் அக்லியா பகுத்தறிவுவாத பிரிவினர், பகுத்தறிவுவாதிகள். அங்குதான் பகுத்தறிவுவாதிகள் அல்லது அல் இத்திஜாஹுல் அக்லானியுல் முஆசிர், நவீன கால பகுத்தறிவுவாத சிந்தனைவாதிகள் என்று அவர்களை அழைக்கப்படும் அரபுலகில். அவர்களை பற்றி தான் நாம் இப்போ சொல்ல போகிறோம். நினைச்சா முதல் கூட்டம் வந்து எங்களுக்கு அவசியம் இல்லை. அவங்க கொஞ்சம் தமிழ் உலகத்தில் இருக்கிறாங்க, இல்லாமல் இல்லை. அவரிடத்தில் நோம்பும் கிடையாது, ஹஜ்ஜும் கிடையாது, தொழுகையும் கிடையாது, எல்லாமே தாவில். எல்லாமே அவரிடத்தில் முதல் கூட்டம் வந்து எல்லாத்தையுமே தாவில் செய்வார்கள். விளங்குதா? ஹஜ்ஜு செய்கிறேன்னு சொன்னால் மக்காவுக்கு போகிறது இல்லை, உள்ள ஹஜ்ஜு செய்கிறேன்னுவாங்க. விளங்குதா? இப்படி பல கருத்துக்களை அவர்கள் சொல்வார்கள். இப்போ இவர்களை வந்து இரண்டாவது கூட்டம் வந்து இஸ்லாமிய நவீனவாதிகள் என்பவர்கள். அவர்கள் குர்ஆன் ஹதீஸ் வந்து வஹி என்று ஏற்றுக்கொண்டவர்கள், அதனை பின்பற்ற வேண்டும் என்பதை ஏற்றுக்கொண்டவர்கள். ஆனால் அதனை மேற்குலக கலாச்சாரத்துக்கு நெருக்கமான முறையில் இயன்ற அளவு புரிவதற்கு முயற்சி செய்வார்கள். இயன்ற அளவு என்ன செய்வார்கள்? மேற்குலக சித்தாந்தங்களுக்கு மாற்றம் இல்லாதவாறு அவற்றை புரிவதற்கு அவர்கள் முயற்சி செய்வார்கள். அதுதான் இஸ்லாமிய நவீனவாதிகளுடைய பண்பு, இஸ்லாமிய நவீனவாதிகளுடைய பண்பு. அப்போ அதுக்கான சில விதிகளை அவர்கள் மீறணும். அப்படி மேற்குலக கலாச்சாரத்துக்கு நெருக்கமாக குர்ஆன் ஹதீஸை புரிவதாக இருந்தால் மேலே நாங்கள் சொன்ன அஹ்லு சுன்னாக்களுடைய சில விதிகளை அவர்கள் மீற வேண்டும். மீறினால்தான் அவர்களினால் இது சாத்தியம். இல்லாவிட்டால் அந்த விதிமுறைகளை கடைபிடித்துக் கொண்டு அவர்களால் என்ன செய்ய முடியாது? இந்த மேற்குலக கலாச்சாரத்துக்கு ஏற்றவாறு இஸ்லாத்தை முன்வைக்க முடியாது, இஸ்லாத்தை முன்வைக்க முடியாது. எனவே அந்த அடிப்படையில் அவர்கள் முதலாவது என்ன செய்வார்கள் என்று சொன்னால், குர்ஆன் ஹதீஸ் குர்ஆன் ஹதீஸ் குர்ஆன் ஹதீஸ் என்று பேசுகிறாக்கள் கொஞ்சம் மட்டம் தட்டி பேசுவாங்க. என்ன இப்போ பார்த்தா குர்ஆன் ஹதீஸ் அப்படின்னு அவர்களே என்ன இவர்கள் அவர்களை பார்த்து வாக்கியவாதிகள் சொல்வார்கள். என்ன சொல்வார்கள்? வாக்கியவாதிகள். இவர்களுக்கு சும்மா இந்த வார்த்தையில தான் தொங்கி நிற்பாங்களே தவிர இவர்களுக்கு அதனுடைய பின்னணி, அதனுடைய இலக்குகள், அதனுடைய உயிரோட்டம் நீரோட்டம் ஒன்றும் விளங்காது. இப்படி பெரும் வார்த்தை ஜாலங்களை போட்டு ஏமாற்றி போட்டுருவாங்க. ரைட்டா? என்ன அவர்களுடைய கருத்துக்களை புரிகிறதுக்கே கொஞ்ச நேரம் போகும். அவளுக்கு யாரு அடிப்படைவாதிகள் அல்லது என்ன முத்தஷத்தீன்கள், பழமைவாதிகள், பிற்போக்குவாதிகள், அதுபோல என்ன முத்தஷத்தீன்கள், கடும்போக்காளர்கள் என்றெல்லாம் என்ன குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்களை பார்த்து அழைப்பார்கள். அழைக்கக்கூடிய கூட்டம் தான் இந்த கூட்டம். அவர்களுடைய நோக்கமெல்லாம் தவறுன்னு நாங்கள் சொல்ல வரல. விளைச்சா சிலாக்கள் என்ன விளங்கிடுவாங்க, அவர்களை நாங்கள் என்னமோ நரகவாதிகள் சொல்கிற மாதிரி, அவர்கள் யூதர்களுடைய ஏஜென்ட்டுகள் அப்படியெல்லாம் நாங்கள் சொல்லலை. அல்லாஹு முஸ்தான் விளைச்சா அப்படி நாங்கள் சொல்ல நவுது பில்லாஹி மின் ஹாதா.
அவர்களுடைய நோக்கம் நல்ல நோக்கம்தான், இருந்தாலும் அவர்கள் போன வழி கொஞ்சம் தவறான வழி. நோக்கம் என்னென்றால் அவர்கள் இஸ்லாத்தை பற்றி மக்கள் தவறாக விளங்கிவிடக்கூடாது, மேற்குலக இஸ்லாத்தை பற்றி குற்றங்களை முன்வைக்கக்கூடாது என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் அவர்கள் செயற்படுகிறார்கள். அவர்களும் இஸ்லாத்தை கவர்ந்து இஸ்லாத்திற்குள் வர வேண்டும் இப்படி என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் அவர்கள் செயற்படுவார்கள் என்பது நமக்கு மாற்று கருத்து இல்லை. அவர்களுடைய எண்ணங்களில் நாங்கள் எந்த விதமான குறைகளையும் நாம் சொல்லவில்லை. சிலாக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த சலஃபுல கொள்கையில் ஆர்வம் உள்ளவர்கள் இப்படி செய்யக்கூட அவர்களை என்ன யூதர்களுடைய ஏஜென்ட்னு பட்டம் கொடுத்து அது செய்யக்கூடாது. உள்ளங்களை அல்லாஹ் தான் அறிந்தவன். ஃபஹல்லா ஷகக்த அன் கல்பிஹி, அவருடைய உள்ளங்களை நீங்கள் உடைத்து பார்த்தீரா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அதுவும் எப்படியான சந்தர்ப்பம் அது நாங்கன்னா கட்டாயம் அப்படித்தான் சொல்லிப்போம். என்ன ஒருத்தர் மரணிக்க போகிற நேரத்தில் இந்த ஒரு சஹாபி அவர் எதிர்த்து போராடுகிறார். ஒரு இஸ்லாத்தின் எதிரி காஃபிர் போராடிவிட்டு அவர் மாட்டிக்கொண்டவுடன் என்னை கொலை செய்து விடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்கிறாரு, அவர் கலிமா சொல்றாரு. அப்போ இது எங்களுக்கு எப்படி விளங்கு 100% என்ன இது தப்புறதுக்கு தான் சொன்ன, உண்மையில் சொன்னது இல்லை ஹலாஸ். அப்போ ரசூலுல்லாஹ் அதுக்குத்தான் கேட்டாங்க ஃபஹல்லா ஷகக்த அன் கல்பிஹி ஃபஹல்லா ஷகக். அப்போ அவருக்கே அந்த சட்டம்னு சொன்னால் இப்போ இதை மாதிரி இவர்கள் இஸ்லாத்துக்கு நிறைய சேவைகள் செய்திருக்கிறார்கள். நான் சொல்லக்கூடிய இவர்கள் அவருடைய பேர்களை நான் குறிப்பிட விருப்பவில்லை என்றால் அந்த பேர் சிலாக்களுக்கு எலர்ஜிக்காகும். ஏன்னா அந்த பேரை சொன்னால் எங்களை கருத்தையே எடுக்க மாட்டாங்க. இப்போ இவங்களோட உள்ள கோபத்தில் இவர் சொல்கிறாரு என்ன, இந்த அறிஞருடன் உள்ள கோபத்தில் தான் இவர் பேசுகிறார். இல்லாவிட்டால் இது எல்லாவற்றுக்கும் அவருடைய நூட்களில் இருந்து தெளிவான ஆதாரங்கள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் அது புத்தகமாக வெளிவரும் பொழுது இன்ஷா அல்லாஹ் அது தெளிவாக வெளிவரும். எனவே பேர்களை நாம் அதிலே குறிப்பிடவில்லை. அதனால்தான் அந்த கருத்து மக்களுக்கு மத்தியிலே செல்ல வேண்டும். எங்களுக்கு ஆட்களை தாக்குவது நோக்கமல்ல, சத்தியத்தை கொண்டு சேர்ப்பது தான் எங்களுக்கு முக்கியம் என்ற காரணத்தினால் நாம் ஆட்களுடைய பெயர்களை சொல்லவில்லை. இந்த கருத்தை யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவர்களை நீங்கள் ஊகித்துக் கொள்ளலாம் என்பதை உங்களுடைய விருப்பத்துக்கு விட்டுவிடுகிறேன். எனவே நாங்கள் குறிப்பாக இவர்கள் இஸ்லாத்துக்கு சேவை செய்தவர்கள். என்ன சொல்லுவார்கள் என்றால், இஸ்லாத்துக்காக வேண்டி பல சேவைகளை செய்திருக்கிறார்கள், நாங்கள் மறுக்கவில்லை. பல நூட்களை எழுதியிருக்கிறார்கள், பல முஸ்லீம்களுக்கு பல வழிகாட்டல்களை இவர்கள் வழங்கியிருக்கிறார், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே அவருடைய எண்ணங்களை நாம் என்ன செய்ய முடியாது, குறை காண முடியாது. இது யாராக இருந்தாலும் நம்ம எண்ணங்களை நாம் குறை காணுவது நமக்கு பொறுப்பு, நமக்கு சம்மந்தம் இல்லை. பிழை என்று ஆதாரத்துடன் நிரூபிச்சுட்டு போகிறது தான் நம்மளோட பொறுப்பு. இது கட்டாயம் சலஃப் மன்ஹஜை பின்பற்றக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயம். இல்லை நான் எங்களோட இஷ்டத்துக்கு தான் எங்களோட இயக்கத்தின் அடிப்படையில் தான் செயல்படுவோம்னா அது வேறு விஷயம், அது நமக்கு சம்மந்தம் இல்லை. ஹைர். அப்போ முதலாவது அப்போ நாங்கள் என்ன சொன்னோம், இவர்கள் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுவதை அலட்சியமாக கருதுவார்கள், அந்த பின்பற்றக்கூடியவர்களை குறைத்து மதிப்பிடுவார்கள். அப்போ அதில் முதலாவது வழிமுறை என்னன்னு கேட்டால், இது கொஞ்சம் எழுதி டிரான்ஸ்லேஷன் இவ்வளவுதான் என்னால் செய்ய இயலும், அது விளங்குமோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஊர்ஜிதத்தன்மை அல்லது கருத்து தெளிவு அல்லது இரண்டிலும் திட்டவற்றமற்ற தன்மையின் வட்டத்தை விரிவுபடுத்தும். இந்த கருத்தை அந்த குறிப்பிட்ட அந்த சாரார் வாசித்த உடனே விளங்கிடும். விளங்குதா? அதில் அனுபவம் இல்லாத ஆக்களுக்கு கொஞ்சம் விளங்குறதே கஷ்டமாகிடும். அப்போ ஊர்ஜிதத்தன்மை என்ன, ஒரு ஹதீஸ் சஹீஹா லைஃபா ஆதாரபூர்வமானதா இல்லையா என்பதை தீர்மானிப்பது தான் ஊர்ஜிதத்தன்மை, சரியா? அல்லது கருத்து தெளிவுனா என்ன, அந்த ஹதீஸ் என்ன சொல்ல வருகிறது, திட்டவட்டமான கருத்தை சொல்ல வருகிறதா அல்லது வேறு மாற்று கருத்துக்களுக்கும் இடம்பாடு இருக்கிறதா, அதுதான் அந்த இடத்துல உள்ள விஷயம். கருத்து தெளிவுல கருத்துல ரெண்டு வகை. ஒன்று ஒரு ஆதாரம் திட்டவட்டமான கருத்தை கொடுக்கும், என்ன திட்டவட்டமான கருத்தை கொடுக்கும், மாற்று கருத்து அதில் விளங்க முடியாது. இன்னும் சில ஆதாரங்கள் இருக்கின்றன, 2-3 கருத்துக்களுக்கு இடம்பாடாக இருக்கக்கூடிய ஆதாரங்கள் விளைச்சா. அதே மாதிரி ஒரு ஹதீஸ் சஹீஹா தைஃபான்னு தீர்மானிக்கும் பொழுது எங்களுக்கு 100% இது ஆதாரபூர்வமானது என்று சொல்லவும் முடியும். சில வேளை அதில் சில சிக்கல்கள் இருக்கிற மாதிரியும் விளங்குதா, சில வேளை தவறு நிகழவும் வாய்ப்புள்ளது என்பதாக சில வேளை ஹதீஸ்களில் எங்களுக்கு விளங்கும். அப்போ இவர்கள் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், எல்லா ஹதீஸ்களையும் எங்களுக்கு நம்ப முடியாது, சில வேளை ரசூலுல்லாஹ் சொல்லாததாகவும் இருக்கலாம். என்ன அவர்கள் சொல்வார்கள், அதாவது குறிப்பாக சில வழிகளின் மூலமாக ஹதீஸ்கள் வருந்தானே, சில ஹதீஸ்கள் பல சஹாபாக்கள் அறிவிப்பார்கள், 10, 20, 30 சஹாபாக்கள், அதுக்கு பின்னால் அறிஞர், இப்படி நிறைய அறிவிப்பாளர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸும் இருக்கிறது. சில அறிவிப்பாளர்கள் ஒரு சஹாபி அறிவிக்கக்கூடிய அறிவிப்பு, உதாரணமாக என்ன ஹதீஸு, ஒரு சஹாபி அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ், இன்னமல் அமாலு பின்னியாத் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ். ஆனால் ஒரு சஹாபி தான் அறிவிக்க, யாரு
உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அறிவித்ததாக ஒரு ஹதீஸ் அறிவிப்பு வருது. அது பலவீனமானது, அது ஏற்றுக்கொள்ள முடியாத அறிவிப்பு. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்ததான். அப்போ ஒருத்தர் சொன்னால் நம்ம இப்படி எடுக்கிறோம், அவர் சில வேளை தவறாக விளங்கிக்கலாம், அல்லது தூங்க கொள்ள வேலை ஹதீஸை கேட்டிக்கலாம், இப்படி அவர்களுடைய கருத்து. அப்போ சந்தேகம். அப்போ ஹதீஸ் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அவர்கள் என்ன சொல்வார்கள்? இஸ்லாத்தில் உள்ள பெரும்பாலான ஹதீஸ்கள் இப்படித்தான் இருக்கின்றன, எனவே அதனை எங்களுக்கு முழுமையாக நம்ப முடியாது, எனவே அதில் மாற்றம் செய்கிறதுல தப்பு கிடையாது அப்படின்னு அவர்களுடைய வாதம். அங்குதா, அதாவது ஊர்ஜிதத்தன்மையில் சில பலவீனங்களை அவர்கள் நம்பிக்கை இனங்களை ஏற்படுத்துவார்கள். ஊர்ஜிதத்தன்மையில் நம்பிக்கை இனங்களை ஹதீஸில் ஏற்படுத்துவார்கள். ரெண்டாவது அதனுடைய கருத்து. அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? குர்ஆன் சுன்னாவில் உள்ள 99 விதமான ஆதாரங்கள் எல்லாமே என்ன திட்டவட்டமற்றது, என்னது திட்டவட்டமானவைகள் அல்ல. அப்படின்னா என்ன? மாற்று கருத்தும் விளங்கலாம், மாற்று கருத்தும் விளங்கலாம். நீங்க சொல்றதுதான் விளக்கம்னு சொல்லக்கூடாது. அவர்கள் சொல்றது என்ன கருத்து? உதாரணமா நான் 6வது ஹதீஸ் சொன்னேன். என்ன ஹதீஸ்? பெண்கள் தலைமைத்துவத்துக்கு வார ஹதீஸ். எந்த சமுதாயம் பெண்களுக்கு பொது தலைமைத்துவத்தை கொடுக்குதோ அவர்கள் வெற்றி பெறவே மாட்டார்கள் இந்த ஹதீஸ். அந்த ஹதீஸ்ல அவங்க சொல்றது வந்து நீங்க சொல்றதுதான் விளக்கம். யார் சொன்ன பொது தலைமைத்துவம் கொடுக்க? அது அந்த காலத்துக்குள்ள சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வைத்துருவாங்க. விளங்குதா? அதெல்லாம் அப்படி நீங்க சொல்லக்கூடிய இந்த ஆதாரம் வந்து திட்டவட்டமான கருத்தை தரலையே, இது மாற்று கருத்து விளங்கலாமே என்று சொல்லி என்ன சொல்லுவாங்க? அப்ப அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்க சொல்ற வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர்கள் சொல்வார்கள். விளங்கிச்சா விஷயம் விளங்கிச்சா? சில வேளை ஹதீஸ் ஆதாரபூர்வமானதா இல்லையா என்பதிலே நம்பிக்கை இனத்தை ஏற்படுத்துவார்கள். எப்படி நம்பிக்கை இனம்? இந்த ஹதீஸ் பலவீனமா, இந்த ராவி அறிவிப்பாளர் பலவீனமானவர் என்று சொல்லி அல்ல. எப்படி சிலர் தான் சொல்லி இருக்கிறார்கள். அவர் நல்லவர் தான், நல்லவராக இருந்தாலும் பிழை விடலாம் தானே, அப்படித்தான் அவங்களோட வாதம். நல்லவராக இருந்தாலும் பிழை விடலாம் என்ற வாதம். இப்படி சொல்லி என்ன செய்வார்கள்? அவர்கள் இந்த வட்டத்தை விரிவுபடுத்துவார். உண்மையிலே சில ஹதீஸ்கள் வந்து என்ன சிக்கலான ஹதீஸ்கள் இருக்கின்றன, அதில் மாற்றுக்கிறது. ஆனால் இவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால் பெரும்பாலான ஹதீஸ்கள் எல்லாமே அப்படித்தான். என்ன ஆஹாத் சிலர் வழி செய்திகள். ஆஹாதான ஹதீஸ்களை நாம் ஆதாரத்துக்கு கொண்டு வர முடியாது. உதாரணமாக மியூசிக் சம்பந்தமாக ஒரு ஹதீஸ் இதுவீங்க, மியூசிக் கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், கியாமத் நாள் ஒரு கூட்டம் வரும், இசையை ஹலாலாக்குவார்கள், மஆசிஃப் இசை கருவிகளை அவர்கள் ஹலாலாக்கி கொள்வார்கள் என்று சொன்னான். அவங்க என்ன சொல்லுவாங்க? இந்த ஹதீஸ் வந்து இதில் சிக்கல் ஒன்று, இது அறிவிப்பாளர் ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டால் இல்லை. அப்போ ஏன் அப்பா நீங்கள் அது வந்து அந்த ஹதீஸ் இருந்தாலும் இந்த காலத்துக்கு அவ்வளோ பொருத்தம் இல்லை, அதனால் அந்த ஹதீஸ் ஏற்றுக்கொள்ளத்தில் ஒரு யோசிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் நான் சொல்கிறேன், ஊர்ஜிதத்தன்மை. அல்லது அதனுடைய கருத்தில் சந்தேகத்தை உருவாங்க. கருத்து வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை, அதுக்கு வேறு கருத்து வரலாம் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லுவாங்க. அப்போ இந்த கருத்தை உருவாக்கினது யாருன்னு கேட்டால், இந்த ஹதீஸ்களை வந்து இந்த சிலர் வழி செய்திகள், பலர் வழி செய்திகள் என்று அவர்கள் பிரித்து பின்பற்றுவதிலே பிரித்து நோக்கியவர்கள் யாரு? முத்தஸிலாக்கள். யாரு? முத்தஸிலாக்கள் தான் இதனை ஆரம்பித்தார்கள். அவர்களுக்கு அவருடைய கொள்கைக்கு மாற்றமாக அறிஞர்கள் பலவிதமான ஹதீஸ்களை எடுத்து முன்வைத்தார்கள். என்ன செஞ்சாங்க? இதெல்லாம் ஆஹாதான ஹதீஸ், சரி வராது. என்னது? சிலர் வழி செய்திகள், எனவே நாங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டோம். முத்தவாத்திர் ஹதீஸை கொண்டாங்க. சரி, முத்தவாத்திரான ஹதீஸ் இருந்தா இது எப்படி அப்படின்னு கொடுத்தா, அந்த குர்ஆன் முத்தவாத்திர் தானே, குர்ஆன் முத்தவாத்திர், அதில் சந்தேகம் இல்லையே. இந்த குர்ஆன் வசனம் அதுக்கு என்ன சொல்றாய் அப்படின்னு கேட்டால் அது தாவீல். என்னது? அதுக்கு என்ன தாவீல்? மாற்று விளக்கம். நீங்கள் சொல்கிற அர்த்தம் இல்லை, அதுக்கு இப்படித்தான் அர்த்தம் கொடுக்கணும் அப்படின்னு புதிய விளக்கமோட சொல்கிறது. இப்படித்தான் அவர்கள் காலத்தை ஒட்டினார். அதைத்தான் இப்போ இவங்க இந்த காலத்தில் நவீன வாதிகள் கடைபிடிக்கிறார்கள். அப்போ இது முதலாவது ஜஹமியாக்களினால் தோற்பிக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய பண்புகள் விடயத்தில் உருவாக்கப்பட்டு அதுக்கு பின்னால் பாத்தினியாக்கள் மூலம் இந்த தாவீல் என்பது உருவாக்கப்பட்டது. நினைச்சா முதலாவது இந்த ஆஹாதை பிரித்தவர்கள் முத்தஸிலாக்கள், அதுக்கு பின்னால் ஜஹமியாக்கள் வந்து முத்தவாத்திரானவைகளையும் தாவீல் என்ற பெயரிலே என்ன செய்தார்கள்? மறுத்தார்கள். விளங்குதா இல்லையா? அப்ப இந்த மாற்று இந்த தாவீலை வச்சுதான், அதாவது குர்ஆன் ஹதீஸுக்கு நேரடியாக அர்த்தம் கொடுக்காம மாற்று கருத்தை கொடுத்து குர்ஆன் ஹதீஸை வேற மாதிரி புரிந்து, அதனாலதான் என்ன நடந்தது? நிறைய அறிஞர்கள் சோதனைக்குள்ளாகினார்கள். இமாம்களான அஹ்மத், மாலிக், புகாரி, இப்னு தைமியா போன்ற பல அறிஞர்கள் வந்து சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டார்கள், சிறையில் அடைக்கப்பட்டார்கள், மிக பெரும் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். எதற்காக வேண்டி?
இந்த அவர்களுடைய இந்த தாவீல் மூலமாக ஏற்பட்ட இந்த வழிகட்ட கொள்கைகள். அதே போல பலவேறு போர்கள் எதற்கு உருவாகின சஹாபாக்களுக்கு மத்தியில்? இதனால தான் இந்த ஜமல் சிஃபின் நஹ்ரவான் என்ற யுத்தங்கள் எல்லாம் அப்படியான சிலருடைய தாவீல்களின் காரணமாகத்தான் ஏற்பட்டது. அதாவது உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில் சில ஆட்கள் என்ன உஸ்மான் ரலியல்லாஹு செய்யாத தவறை செய்ததாக சொல்லி தான் இந்த ஜமல் சிஃபின் எல்லாம் பிற்காலத்தில் உருவாகியது. அப்போ வெளிரங்கத்தில் பார்த்தா ஆதாரத்தை ஏற்றுக்கொள்வது போல் தோன்றினார். இந்த தாவீல் செய்யக்கூடிய ஆக்கள், இந்த அல்லாஹ்வுடைய பண்புகளை மறுக்கக்கூடியவர்கள், இந்த குர்ஆன் ஹதீஸுக்கு நேரடி விளக்கம் கொடுக்காமல் மாற்று விளக்கம் சொல்லக்கூடியவர்கள், இவர்கள் ஆதாரத்தை ஏற்றுக்கொள்வது மாதிரி தான் நீங்க வெளிரங்கத்தில் பார்த்தா. ஆனால் என்ன, இப்போ ஒரு வார்த்தைக்கு ஒரு கருத்து இருக்கும்போது அதை கொடுக்காம வேற ஒரு கருத்தை கொடுத்தா என்ன அர்த்தம்? அதை மறுத்த மாதிரி தானே, அது மறுத்த மாதிரி தான். ஆனால் மறுக்கிறல, பேரில் மறுக்கிறல, ஆனால் உள்ரங்கத்தில் என்ன மறுப்பு தான். அதுக்கு நாங்கள் மாற்று விளக்கம் கூறுவதாக சொன்னாலும் உள்ரங்கத்தில் அது மறுப்பது தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த தாவீல் செய்யக்கூடியவர்கள் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா? அவர்களுக்கு பற்றியில் ஒற்றுமை கிடையாது. அவருக்கு பற்றியில் ஒற்றுமை கிடையாது. இப்போ உதாரணமாக அல்லாஹ்வுக்கு கை என்ற பண்பு இருக்கிறதா இல்லையா என்ற ஒரு பிரச்சனையில் அவர்கள் தாவீல் செய்து கைக்கு என்ன விளக்கம் சொல்வார்கள்? ஒருத்தருக்கு ஒவ்வொரு விளக்கம். ஒருத்தர் குதிரத்து, ஒருத்தர் நியமத்து, ஒருத்தர் இப்படி பல பிரச்சனை. சரி, குதிரத்து நியமத்துன்னு சொல்லிட்டீங்க. இப்போ தையன்னு வருது ரெண்டு, அதுக்கு என்ன சொல்கிறேன்? இப்போ ஒரு கைன்னு சொன்னால் சொல்லி தப்பிடலாம், உங்களுக்கு குதிரத்து என்று சொல்லலாம் அல்லது நியமத்துன்னு சொல்லலாம். இப்போ தையன்னு வந்தால் என்ன சொல்ல போறீங்க? விளங்குதா? அப்போ இப்படி அவர்கள் தாவீல் செய்து, தாவீலில் ஒரு நிலைப்பாடு கிடையாது. தாவீல் என்றால் என்ன, ஒரு பிரச்சனை வந்து தப்புறத்துக்கு செய்தது தானே. ஆரம்பத்தில் சொன்னோம், ஆரம்ப விதியே என்னங்கட, ஆரம்ப விதி அஹ்லுஸ் சுன்னாக்களுடைய ஞாபகப்படுத்துறேன். முதலாவது விதி என்ன, அல்லாஹ் ரசூல் என்ன சொல்ல வாராங்கன்னு தான் நாங்கள் விளங்குவோமே தவிர எங்களோட கொள்கையை பாதுகாக்கிறது குர்ஆன் ஹதீஸை புரியப்படாது. அப்படித்தான் இவங்க தாவீல புரிஞ்சா, தாவீலில் வந்து அப்படித்தான் அது நடக்குது. அதனால தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விளக்கம் சொல்றது, அவருக்கு பட்ட விளக்கங்கள்லாம் சொல்லிட்டு போவாங்க. அப்போ எல்லாம் அவர்களுடைய சொந்த கருத்தை தவிர அல்லாஹ் ரசூலுடைய கருத்து அல்ல. அல்லாஹ் ரசூலுடைய கருத்து அல்ல. தாவீல் செய்யக்கூடியவர்களை மறுப்பவர்கள் என்று சொல்லலாமா என்று கேட்டால் அது அப்படி சொல்ல முடியாது. அப்படி ஆனால் உண்மையில் அது மறுக்கிறது தான். இருந்தாலும் அவர்களுக்கு சில சிக்கல்கள் இருக்கிறது. சிந்தனையில் ஏற்பட்ட சில கோளாறுகளின் காரணமாகத்தான் அவர்கள் அவ்வாறு செய்கிறார்கள். உதாரணமாக நீங்கள் வந்து இப்னு தய்மிய்யா ரஹ்மத்துல்லாஹி அகீதத்துல் வாசித்தியாவை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் தனி குர்ஆன் வசனம் தான் இல்லை, குர்ஆன ஹதீஸ். அதுதான் அஹ்லுஸ் சுன்னாக்களுடைய கொள்கை. அப்படிதான் அந்த அப்போ அதிலேயே அவங்க சொல்கிறாங்க, இந்த கொள்கைக்கு மாற்றம் செஞ்சவரெல்லாம் நாங்கள் காஃபிர் என்று சொல்ல மாட்டோம். விளங்கிச்சா? உண்மையிலே காஃபிர் தான், விளங்கிச்சா? இதை மறுத்தா. ஆனால் அவன் உண்மைக்கு மறுக்கலையே, மறுக்கணுன்றதுக்காக மறுக்கவில்லை. எதற்காக மறுத்தார்கள்? அவர்களுக்கு சில சித்தாந்தங்கள் உள்ளுக்கு புகுந்து அதை வெளியெடுத்துக்கலாமே இருக்கிறாங்க. விளங்கிச்சா? அதுதான் பிரச்சனை. உதாரணமாக யாரை மாதிரின்னு கேட்டால், இந்த காய்ச்சல் ஏற்பட்டவர்கள் போன்று அவர்களுக்கு சில சாப்பாடுகள் என்ன செய்யும், கசக்கு. விளங்குதா? இப்போ கசக்கு ரெண்டுக்காக வேண்டி என்ன, அதாவது காய்ச்சல் இருக்கும் வரைக்கும் கசக்கத்தான் செய்யும், அதனால் செய்ய வழியில்லை. அது மாதிரி தான் இது சில சிந்தனைகள் அவருடைய உள்ளத்தில் புகுந்ததின் காரணமாக அவர்கள் மறுக்கிறார். உண்மையில மறுப்பது தான் அது தஹரீஃப் என்பதை அறிஞர்கள் சொல்வார்கள். இவர்கள் தாவீல் என்று சொன்னாலும் தஹரீஃப் தான் அதனுடைய உண்மையான வடிவம். அந்த அதனை வைத்து நாம் என்ன செய்யக்கூடாது, குர்ஆனை மறுத்து விட்டார்கள், என்ன குர்ஆனை மறுத்து விட்டார்கள் என்று எங்களுக்கு பட்டம் கொடுக்க முடியாது. ஒருத்தர் தாவீல் செய்கிறார் என்று சொன்னால் அவரை போய் நாங்கள் என்ன குர்ஆனை மறுத்துட்டாங்க, ஹதீஸை மறுத்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் உண்மையான வேலை அதுதான். இருந்தாலும் எங்களுக்கு அப்படி சொல்ல முடியாது. ஏன், அவர்களுக்கு சில சிந்தனை சிக்கல்கள் இருக்கின்றன. சுபஹாத் என்பதாக சொல்வார்கள் அறிஞர்கள். சுபஹாத் இருந்தால் அவருக்கு தீர்ப்பு சொல்ல முடியாது. எங்களுக்கு சுபஹாத் இருந்தால் தீர்ப்பு சொல்ல முடியாது என்பது அகீதாவுடைய அடிப்படை ஒரு விதி. அடுத்த விடயம் என்ன, இதே போன்ற ஒரு விஷயம்தான் அவர்களுடைய வளமை. சிலேடை அர்த்தத்தை அடிப்படை கருத்தை விட முற்படுத்துதல். சிலேடை சொன்னா என்ன, நேரடி இல்லாமல் சூசகமாக சொல்றது, அப்படித்தானே? அதுதான் சிலேடை அர்த்தம். அடிப்படை கருத்து நோண்டியும் அதை கொடுக்காம இது மேலே உள்ள தாவீலை போல கிட்டத்தட்ட அதுக்கு நெருக்கமான ஒரு விஷயம்தான். அதாவது தாவீல் என்று சொன்னால் என்னன்னு கேட்டால், தாவீலுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்டா, தாவீல் செய்யக்கூடியவர்கள் மொழி ரீதியாக அவர்கள் சொல்லக்கூடிய அர்த்தத்தை காட்டும். ஒரு வசனத்துக்கு இப்போ எதுக்கு ஒருத்தர் குதிரத்துன்னு சொல்வதாக இருந்தால்
ஆற்றல் என்று சொல்வதாக இருந்தால் அல்லது நியமத் என்று சொல்வதாக இருந்தால் அவர் இந்த என்ன டிக்ஷனரியில் ஹராதில் எதுக்கு நியமத்தின் ஒரு கருத்து அரபிகள்கிட்ட இருந்தது அல்லது குதிரத்தின் ஒரு அர்த்தம் அரபிகள்கிட்ட இருந்தது என்று அவர் காட்ட வேண்டும். ஆனால் இதில் வந்து மூணாவது இதில் வந்து காட்டவும் தேவையில்லை, அப்படி காட்ட தேவையில்லை. அது என்ன, சில இடையில தானே பாவிக்கிற, சில இடையில வந்து அந்த அகராதி கருத்தில் பாவிக்காமல் வேற கருத்தில் பாவிக்கிறதுக்கு தானே என்ன நாங்கள் சில இடைன்னு சொல்லுவோம். நினைச்சா அதுதான் வித்தியாசம், ரெண்டுக்கும் வித்தியாசம் அதுதான். நவீன கால புத்திஜீவிகளுக்கு ஆதாரத்தை நேரடியாக உரிய கருத்தில் புரிவது ஜீரணிக்கவில்லை என்பதற்காக சிலேடையான கருத்தில் தான் சட்டம் மற்றும் தகவல்கள் சம்பந்தமான ஆதாரங்கள் இடம்பெற்றுள்ளன என வாதிடுவார்கள். அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஆதாரங்களை என்ன செய்வார்கள் அவர்கள் சொல்வார், இது வந்து ஹக்கீக்கத் அர்த்தம் அல்ல, உண்மையான அர்த்தம் கொடுக்காம உரிய அர்த்தத்தை கொடுக்காமல் என்ன சிலேடை அர்த்தத்தில் நாம் புரிய வேண்டும், சிலேடை அர்த்தத்தில் நாம் புரிய வேண்டும் என்பதாக அவர்கள் சொல்வார். ஆனால் அவர்களுக்கு தேவைப்பட்டா என்ன, சிலேடை அர்த்தத்தில் ஹதீஸ் வந்தாலும் அதை நேரடி கருத்தில் புரிஞ்சிருவாங்க அவங்களுக்கு தேவைப்பட்டால். அதாவது மேற்குலக கலாச்சாரத்துக்கு உதாரணமாக இந்த பெண்களுடைய இவர்களுடைய ஆய்வுகளை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் முரண்பாடுகள் நிறைஞ்சு காணப்படும். முரண்பாடுகள் அவர்கள் சொல்லக்கூடிய கொள்கைக்கே முரணாக அவர்களே பேசுவார்கள். இப்போ உதாரணமாக என்ன சொன்னாங்க, இந்த நாங்கள் வந்து என்ன எப்படி புரியும், பின்னணி ரீதியாக என்ன சம்பவத்தினுடைய பின்னணியின் அடிப்படையில் அல்லது நேரடியாக புரியப்படாது வார்த்தை, அப்படித்தானே? அப்படி வாக்கியவாதிகள், அவர்களுக்கு என்ன பேர், வாக்கியவாதிகள். அதாவது குர்ஆன் ஹதீஸை நேரடியாக புரிவது வாக்கியவாதம். வாக்கியவாதம் அவர்களிடத்தில் கூடாது. அப்போ அவர்கள் இப்போ என்ன சொல்கிறாங்க, மதம் மாறியவர்களுக்கு மரண தண்டனை கொடுப்பது கூடாது, கொடுப்பது சம்பந்தமாக ஹதீஸ்கள் இருக்கிறது என்றெல்லாம் காட்டினா என்ன செய்வாங்க, குர்ஆன் ஆயத்தை கொண்டு வருவாங்க. என்ன ஆயத்து அது ஒன்று வேற, லா இக்ராஹ ஃபித்தீன், லா இக்ராஹ ஃபித்தீன் என்ற வசனத்தை கொண்டு வருவாங்க. இந்த வசனத்தை கொண்டு வந்து என்ன சொல்லுவாங்க, இஸ்லாத்தில் வற்புறுத்தல் கிடையாது. அதுதானே நேரடி அர்த்தம், அதானே அடிப்படை அர்த்தம். நீங்கள் தானே சொன்ன இப்போ சிலேடை அர்த்தம் கொடுக்கணும், நேரடி அர்த்தத்தை எடுக்கப்படாது, மறைமுகமான அர்த்தத்தை நான் எடுக்கணும்னு சொன்னேன், மக்காசிதை பார்க்கணும்னு சொன்னேன், சம்பவ பின்னணியெல்லாம் பார்க்கணும், அதெல்லாம் பார்க்காமையே இவ்விடத்தில் எடுத்து ஏன், அதுதான் மேற்குலக கலாச்சாரத்துக்கு அந்த இடத்துல நேரடி அர்த்தம் கொடுத்தா தான் பொருந்தும். நினைச்சா அந்த இடத்துல நேரடி அர்த்தம் கொடுத்தா தான் புரியும். ஆனால் அதே மாதிரி லையுஃப்லிஹ கௌமுன் வல்லவ் அம்ரஹும் இம்ராஅத்தன், தனது தலைமைத்துவத்தை பெண்களிடம் ஒப்படைத்தவர்கள் வெற்றி பெறவே மாட்டார்கள் என்று ஹதீஸ்லயே இல்லை, அதை அப்படி புரியப்படாது. அதை என்ன அளவுகோல் பார்ப்போம் அவங்கள்ட்ட, ஒன்றுமில்லை, இதுதான் அளவுகோல். என்ன அளவுகோல், என்ன மேற்குலக கலாச்சாரத்துக்கு திருப்திப்படுத்தக்கூடிய விதத்திலே எப்படியெல்லாம் குர்ஆன் ஹதீஸை வளைக்க முடியுமோ அப்படி வளைப்பது, அதுதான் அவர்களுடைய அந்த அளவுகோல் எங்களுக்கு தெளிவாக விளங்கும். இப்போ மகாசிதின் அடிப்படையில் செயற்படக்கூடிய விஷயத்தில் தான் என்ன அவங்க மாற்றுறாங்க நிறைய விஷயம், இலக்குகள். அதாவது சமூகத்துடைய நிலைமையை கவனத்தில் கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும், பின்னால் வரும் விஷயம் அதை என்னதை பார்ப்போம். இப்போ உதாரணமாக இப்போ சிலேடை அர்த்தத்தில் புரிகிறதுக்கு உதாரணமாக நாம் சொல்வதாக இருந்தால், கியாமத்தினால் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், மரணத்தை கொண்டு வந்து மௌத்தை கொண்டு வந்து ஒரு ஆட்டுடைய தோற்றத்தை கொண்டு வந்து அறுக்கப்படும். அவன் சொன்னான், அதை புறப்ப மௌத்து வந்து உருவத்தில் வாரது அது சாத்தியம் இல்லையே. எனவே இந்த ஹதீஸ் வந்து சிலேடை அர்த்தத்தில் சொல்லப்பட்டது, நேரடி அர்த்தம் அல்ல, அது ஆடை கொண்டு வாரையும் இல்லை, ஒன்றும் இல்லை, அது மரணம் இல்லை என்பதை குறிப்பதற்கு ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு விஷயம் அப்படின்னு அவர்கள் சொல்வார்கள். அதே போல ஒரு ஹதீஸ் வருகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு பெண்ணை தொடுவதை விட அவருடைய ஒரு என்ன தலையில் ஒரு ஆணியை தைப்பது இலகுவானது. அது தலையில் ஒரு ஆணி தைப்பது வந்து ஒரு சர்வசாதாரண ஒரு விஷயம். ஆனால் அதை விட பாரதூரமானது என்ன, ஒரு பெண்ணை அந்நிய பெண்ணை தொடுவது என்ற ஹதீஸை ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். அதுக்கு இப்போ என்ன அவருக்கு முசாஃபா செய்யணுமே, பெரிய பெரிய மீட்டிங்லாம் போனால் பெண்கள் கை கொடுக்கும் பொழுது எடுக்கலாமா, அதெல்லாம் பிற்போக்குவாதம், அதெல்லாம் பிற்போக்குவாதம். இப்போ கையை கொடுக்கணும், என்ன செய்யணும், இந்த ஹதீஸ் என்ன செய்யணும், இப்போ ஹதீஸை தூக்குறதா, ஹதீஸை தூக்க முடியாது, ஆதாரமான ஹதீஸ். என்ன செய்யணும், இப்போ சிலேடை அர்த்தம். என்ன அர்த்தம், அது வந்து உடல் உறவு கொள்வதைத்தான் சொல்லியிருக்கிறது. என்ன யமஸ்ஸம்ரஅத்தன் என்று சொன்னால் பெண்ணை தொடுவது என்று சொன்னால் பெண்ணுடன்
உறவு கொள்வது தான் இந்த இடத்துல நோக்கமே தவிர தொடுவது அல்ல. அப்போ ரசூலுல்லா பையத் செய்யும் பொழுது ஒரு பெண்ணுடைய கையின் தொடல் ஏன் அப்படின்னு கேட்டால் பதில் இல்லை, அவ்வளோதான். இப்படித்தான் அவர்கள் ஒவ்வொரு இடத்துல இருந்து அந்தந்த இடத்துல எப்படி தப்பலாமோ அப்படி தப்பி தப்பி போகிறது. அது இல்லாமல் அது வேற, அது இது ஒன்று இல்லை. ரைட். அடுத்து அதை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஜினா திட்ட தெளிவான ஹராம்ன்றது தெரியும். அதுக்கு இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லணுமா? சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஹலாலாக இருந்தால் ரசூலுல்லாஹ் பையத் செய்திருப்பார்கள். பையத் என்று இஸ்லாமிய ஒரு கடமை. இஸ்லாமிய கடமையிலேயே பெண்களை ரசூலுல்லாஹ் தொடவில்லை. ரசூலுல்லாஹ்வுக்கு அந்நிய பெண்களுடன் எங்களை விட வேற வேற சட்டங்கள் எல்லாம் இருந்தும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யவில்லை? பையத்தில் கூட அவருடைய கையை பிடித்து பையத்து செய்யவில்லை என்று சொன்னால் எப்படி நீங்கள் ஒரு மீட்டிங்கில் வைத்து ஒரு அந்நிய பெண்ணு கதை கொடுக்குற முடியாது, சாத்தியமே இல்லை. அது உங்களுடைய டிஃபீட்டட் மென்டாலிட்டி, தோல்வி மனப்பான்மையினுடைய விளைவே தவிர வேறு எதுவும் கிடையாது. அப்போ அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன சொல்கிறான்? உங்களுக்கு அறிவு வந்த பின் உங்களுக்கு அறிவு வந்த பின் அவர்களின் இச்சைகளை நீங்கள் பின்பற்றினால் அல்லாஹ்விடமிருந்து உமக்கு எந்த பாதுகாவலரும் இல்லை. மாலக்கும் மினல்லாஹி மின் வலியின் வலா வாக் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே நீங்கள் அவர்களுடைய இச்சைகளை பின்பற்றக்கூடாது. அவருடைய இச்சைக்கு ஏற்ப நாங்கள் மார்க்கத்தை வளைக்கக்கூடாது.